வா தினேஷ், நல்லா இருக்கியா? இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? நீ வர்ற வரைக்கும் பணம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ எல்லாமே பிரச்சனையா இருக்கு. என் பாதி சௌக்கியத்தை கடங்காரம் புடிங்கிட்டான், மீதி சௌக்கியத்தை நீ வந்து புடிங்கிட்ட. என்ன என்ன சொல்ற தினேஷ்? சீரியஸா தான் சொல்றியா? ஆமா, நான் சீரியஸா தான் சொல்றேன். உன் கூட எனக்கு என்ன விளையாட்டு? இத பார், எனக்கு சுத்தி ஒழிச்சு பேச தெரியாது. அன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவையும் என் பொண்டாட்டையும் காப்பாத்துன்னு உங்ககிட்ட கேட்டனா? தினேஷ் சொல்லு, நான் உங்ககிட்ட கெஞ்சினா இல்ல போன் பண்ணி கேட்டனா? அப்புறம் நீயா வந்து ஏன்டா என் உயிரை வாங்குற? அப்படின்னா நான் வந்தது தப்பா? தப்போ ரைட்டோ, ஆனா அதனால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? புரியல தினேஷ். என்ன புரியலங்கற? உன் பொண்டாட்டி அனிதா என் ஸ்டுடியோக்கு வந்து என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போனா. ஒரு ஆம்பளை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் என்ன கேட்டு போலாம், அவமானப்படுத்திட்டான். அத திருப்பி சொல்ல கூட எனக்கு வெக்கமா இருக்கு. இத பாரு அர்ஜுன், நான் கடன் பட்டதும் அடைக்கிறதும் என்னுடைய சொந்த விஷயம். யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா அனிதா என்ன பார்த்து என்ன கேட்ட தெரியுமா? நீ ஒரு ஆம்பளையா? தினேஷ் ப்ளீஸ். அர்ஜுன், என்ன அடக்காத. உன் பொண்டாட்டியை முதல்ல அடக்கு. அவ உனக்கும் அடங்கலனா அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும். உன் பொண்டாட்டி அனிதா என் ஸ்டுடியோக்கு வந்து என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு போனான். ஒரு ஆம்பளை கேட்க கூடாத கேள்வியில என்ன கேட்டு போனான். உன் கோபத்துல தப்பே இல்லை, ஆனா அவசரப்படாதப்பா. என் குடும்ப நிம்மதியே உன் பொறுமையில தான் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க இன்னைக்கு சோஷியல் சர்வீஸ்லாம் இல்லையா? சீக்கிரம் வந்துட்டீங்க. சரி, கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். சாப்பிட்றது இருக்கட்டும், நீ தினேஷ் பாத்தியா? பாத்தியானா? அவன் ஆபீஸ்க்கு போனியா? போனேன். போனியா? அப்ப ஏன் அதை என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ அவனை போய் பார்த்தது இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல, சொல்லணும்னு தோணல. அதான் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. எவ்வளவு ஈஸியா பேசுற. இது பார், நீ அவனை தற்செயலா பார்க்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். திட்டம் போட்டு அவனை திட்டுறதுக்காகவே நீ அவனை சந்திச்சிருக்க. இத பாருங்க, நான் ஆம்பளையா இருந்தா அவனை அடிச்சிருப்பேன். பொம்பளையா இருக்கிறதால பேச்சோட விட்டேன். அனிதா, பின்ன என்னங்க, அவன் வீட்டுல நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க போய் ஹெல்ப் பண்ற மாதிரி அவையே நடந்துக்கணும். அத கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு. நீ போய் கேட்டிருக்க கூடாது. நீ கண்டபடி பேசுனால அவன் ஸ்வாதியை டார்ச்சர் பண்றான். ஓ, அதான் உங்க கவலையா? அவளை திட்டினா நான் என்ன பண்றது? வாயை மூடிட்டு இருந்தா போதும். நான் ஏன் வாயை மூடணும்? நான் பேசினதெல்லாம் நிஜம். நிஜமா? எது நிஜம்? நீ பேசினதெல்லாம் உன்னோட சந்தேகம், அழுக்கு புத்தி. ஸ்வாதியை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லடி. ஏன் இல்ல? ஏன் புருஷனை ஏகிட்ட இருந்து பறிக்க? வாயை மூடு. மத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம நம்மள பத்தி யோசிக்கணும். நாக்குல நரம்பு இல்லங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேச முடியாது. நீ இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்ததுனால நானும் கேக்குறேன். ஒரு பேச்சு கேக்குறேன்னு வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தினேஷோட சுத்தலையா? ஆனா
அதை சந்தேகப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? ஏன் பேசல? அதான் நீ தன் நம்பிக்கை, நான் உனக்கு கொடுக்குற கௌரவம். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி விடு. ஏன் இப்ப கூட நீ தினேஷை சந்திக்க தனியா தானே போயிட்டு வந்த? இதுக்கு நான் சந்தேகப்படலாம்ல? ஆனா நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? தம்பதிகளோட தாம்பத்தியத்தை சாகடிக்கிற விஷமா சந்தேகம். இதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இந்த குணத்தை நீ மாத்திக்கலனா நீயும் நானும் எந்த காலத்திலயும் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஏங்க வந்தவ சாப்பிட கூட இல்லை, பொண்டாட்டிகிட்ட கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டா. நீங்களாவது என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நாம் அடிக்கடி மூக்கம் வைக்கிறது தப்பு இல்லைங்க. இப்படியே கோச்சிட்டு போனா எப்படிங்க? அவன் ஒன்றும் கோச்சிட்டு போல, பொண்டாட்டியே கண்டிச்சுட்டு போறான். எங்க போக போறான்? மோட்டர் பைக்கில் 3 சுத்து சுத்த போறான். மைண்டு செட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடுவான். போனா போச்சு. டிசம்பர்ல தானே சீசன் நல்லா இருக்கும். இந்த தடவை கான்ஃபரன்ஸ் மணலியில் வேணாம், காஷ்மீரில் போடுங்க. சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஒரு சேஞ்சுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோமே. கரேன், இந்த மீன் டைம் அந்த சிக் இண்டஸ்ட்ரி டேக் ஓவருக்கு ஒரு டெண்டர் கோட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்டும் கிடைச்சிடும். அதையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம். கேப் எதுக்கா இப்படி அறக்க பறக்க ஓடிறீங்க? சார், நாம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கான்ட்ராக்டோட டெண்டர் கோட் பண்ணியிருந்தோம் இல்ல? ஆமா, அது நமக்கு தானே வந்தானோ. நம்மளோட சீப்பாகவும் கோட் பண்ணிருக்க போறான். சார், இது வேற யாருக்கு இல்ல சார், உங்க எதிரி சீனிவாசுக்கு கிடைச்சிருக்கு. சீனிவாஸ் சார், எப்படி நம்மளோட கம்மியா கோட் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல சார். மதன், ஷாமு கூப்பிட்டு உடனே ரூமுக்கு வா. சரிப்பா. என்னப்பா? 2 நாள் தூக்கு முடிச்சு ரொம்ப நம்பிக்கையோட ஒரு டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணல? ஆமாப்பா. அந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிருச்சு. அப்பா, அதை விட பெரிய ட்ராஜடி, அந்த கான்ட்ராக்ட் நம்ம எதிரி சீனிவாசனுக்கு போயிருக்கு. எப்படி சார்? நான் அதையே தான் கேட்கிறேன். எப்படி எப்படி நடந்துச்சு? How the hell did this happen? எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட், எவ்வளவு முக்கியமான டெண்டர், எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம எல்லாம் உட்கார்ந்து யாருமே பீட் பண்ண முடியாத ஒரு பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த சீக்ரெட் நம்ம எதிரி கைக்கு எப்படி போச்சு? ஏன் முழிக்கிறீங்க? நம்ம 3 பேருக்குமே தெரிஞ்ச ரகசியம் எதிரி கைக்கு எப்படி போச்சு? இதுல இருந்து தெரியுது இல்ல நம்ம ஆபீஸ் நிர்வாகம் என்ன அழகுல இருக்குன்னு. உங்களெல்லாம் நம்பி நான் என்னடா பிசினஸ் பண்றது? அப்பா, என்னடா அப்பா? இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட கோட்டை விட்டுட்டு அப்பாவா அப்பா? உங்க மூஞ்சில முழிக்கவே எனக்கு புரியல. வா, கெட் அவுட். எல்லாம் வெளியே போங்க. கான்ட்ராக்ட் நம்ம எதிரி சீனிவாசனுக்கு போயிருக்கு.
என்னங்க இது? நான் வந்தது கூட தெரியாம டென்ஷனா நடந்துட்டு இருக்கீங்க. சில சமயம் நம்ம நிழலே நம்மளை பார்த்து பயமுறுத்தும். அதை இப்ப நான் உணர்றேன். ஏன் இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? அன்னைக்கு ராத்திரி பூரா கண் முடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணினேன், ஞாபகம் இருக்கா? நான் கூட பார்த்தேனே. அந்த பல லட்சம் ரூபா கான்ட்ராக்ட் நம்ம எதிரி ஸ்ரீனிவாசன் கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸ்ரீனிவாஸ் எப்படிங்க போச்சு? மாமா கூட அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு பாராட்டினாரு சொன்னீங்க. ஆமா, பாராட்டினாரு. ஆனா ஸ்ரீனிவாசன் கைக்கு போயிடுச்சு. அந்த டெண்டர் ஸ்ரீனிவாசனுக்கு எப்படி போச்சு அதை கூட உன்னால பாதுகாக்க முடியலையேன்னு கண்டபடி திட்டினாரு. இன்னும் அவருக்கு மேல கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. டெண்டர் கிடைக்காத கூட பரவாயில்ல, ஆனா எங்க அப்பா என்ன திட்டினது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அது உங்களை இந்த அளவுக்கு பாதிச்சிருச்சா? ஆமா அபிராமி, ஏன்னா இந்த டெண்டர் ரகசியம் 3 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு அப்பாவுக்கு, மூணாவது உன் தம்பிக்கு தெரியும். என் தம்பி கூட இருந்தானா? அப்படின்னா நீங்க என் தம்பியை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படல, கன்ஃபார்மா சொல்றேன். இப்படிப்பட்ட மட்டமான காரியத்தை உன் தம்பி தான் செஞ்சிருப்பான். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ற பொறுப்பை என் அப்பா உன் தம்பிக்கு தான் கொடுத்திருந்தாரு. நான் ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணேன். என் அப்பா கிட்ட காமிச்சேன். அதை பார்த்து எங்க அப்பா என்ன பாராட்டினாரு. ஏன் உன் தம்பியோட ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த கடுப்புல தான் என் அப்பா கிட்ட என்னை எப்படியாவது மாட்டி விடணுங்கிறதுக்காகவே என்ன பழி வாங்கிட்டா. துரோகி. என்னங்க சொல்றீங்க? என் தம்பி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அது உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான். நீங்க அவனை நம்பலாங்க. அபிராமி, அவன் உன் தம்பிங்கிறதுனால அவனை பத்தி உனக்கு தெரியல. ஆனா தினம் தினம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என் அப்பா அவனுக்கு உரிமை கொடுத்திருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன டாமினேட் பண்றதும் என்ன மதிக்காம போறதும் தினம் தினம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்டவன் எனக்கு எதிரா என்ன வேணாலும் செய்வான். ஏன் ஒரேடியா என்ன பாதாளத்தை கூட தள்ளுவான். அதனால அவனுக்கு என்னங்க லாபம்? என் அப்பா கிட்ட என்ன மாட்டி விட்டு அவன் நல்ல பேர் வாங்கணும், அதான் அவன் எண்ணம். ஆனா ஒண்ணு சொல்றேன் அபிராமி, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். அவன் கம்பெனியில இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. என்னங்க இது? அவன் சின்ன பையன், நீங்க முதலாளி, அவன் ஒரு தொழிலாளி. அவன்கிட்ட போய் இப்படி பயப்படலாமா? அவன் வெறும் ஸ்டாஃப் தான். இப்ப நினைச்சா கூட அவனை தூக்கி போட்டுடலாம். ஆனா அவன் தம்பியா இருக்கானே, அந்த திமிர்ல தான் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உன் தம்பி கிட்ட சொல்லி வை. ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் புரியுது. என் மனசுல பட்டது நான் படிச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு மூடி மறைக்க தெரியல. உனக்கு நான் வேணுமா, உன் தம்பி வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, புரிஞ்சுக்கோ. என்னங்க, சுவாதி பேர்ல கொடுக்கறதுனால தினேஷ் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டான்ல? ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாமா. தினேஷ் அந்த மாதிரி பையன் இல்ல. இன்ஃபேக்ட் என்ன வந்து ஆபீஸ்ல பார்த்தப்போ தனக்காக பண்ணுவேன்னு கேட்கவே இல்லை. உங்க சுவாதி சந்தோஷமா இருக்கணுமாமா, அதான் என் கவலை. என்ன இந்த பாரு, நமக்கு என்னம்மா, நம்ம சுவாதி, நம்ம மருமகன் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இதைத்தான் நான் விரும்புறேன். இதே தான் தினேஷ் விரும்புறான். பயப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. அண்ணே, அண்ணி வாங்க.
சுவாதி என்னத்த இங்க வந்து பாருமா யார் வந்திருக்காங்கன்னு. வாங்கம்மா வாங்கப்பா. அம்மா மாப்பிள்ளை எங்க காணோம்? எப்பவும் மாப்பிள்ளை நினைப்பு தானா? ஆமா, இல்லாதவங்கள தான் எங்கன்னு கேட்க முடியும். சுவாதி எங்கன்னு கேட்க முடியுமா? முன்னாள் நிக்கிற அபத்தமா இருக்குமே. வா வா மாப்பிள்ளை, வா வா வா. வணக்கம் அம்மா. இருக்கட்டும், நல்லா இரு. வணக்கம் அத்தை. நல்லா இருப்பா. எங்க அவ பக்கத்துல போய் ஜோடியா நெல்லு பாப்பா. போ கருப்பா, நீ சேர்ந்து நெல்லு. இந்தாம்மா உங்க கையாலேயே அவங்களுக்கு கொடுத்துரு. இந்தாம்மா. என்னப்பா அது? ஏமா அமௌண்ட் குறைச்சலா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நினைச்சு பார்த்ததை விட அதிகமா இருக்கு. ஆனா நினைக்காத பேர்ல. என்னம்மா சொல்ற? அப்பா மொத்த பணத்தையும் என் பேர்லயே எழுதி கொடுத்திருக்காரு அத்தை. ஏன் கருப்பா அப்படி பாக்குற? பணத்தெல்லாம் உன் பையன் பேருக்கு எழுதாம என் பொண்ணு பேருக்கு எழுதிட்டேன்னா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லண்ணே. நீங்க யார் பேருக்கு எழுதினா என்ன? அவங்க பிரச்சனை தீர்ந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். பாத்தியா, நான் நினைக்கிறத தங்கையும் சொல்றேன். அதெல்லாம் சரிப்பா. ஆனா நானே அவர் சொந்தம் ஆயிட்ட பிறகு நீங்க அத அவர் பேர்லயே கொடுக்கறதா நல்லா இருக்கும். அவருக்கு அதான் கௌரவமாவும் இருக்கும். அம்மா, எனக்கு நீயும் ஒண்ணுதான், தினேஷும் ஒண்ணுதான். அது வந்துப்பா. என்ன சுவாதி, மாமாவோட மனசை புரிஞ்சுக்காம இருக்க? பணம் யார் பேர்ல இருந்தா என்ன? பெரியவங்க எது செஞ்சாலும் அதை ஒழுங்காத்தான் செய்வாங்க. முதல்ல அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு நன்றியை சொல்லு, அதான் முறை. என்ன சுவாதி, அவருக்கு தெரியாதா யார் பேருக்கு தரணும் யார் பேருக்கு தரக்கூடாதுன்னு? எல்லாமே யோசனை பண்ணி தான் செஞ்சிருப்பாரு. அதுக்கு இல்லங்க. இத பாரு சுவாதி, மாமாவுக்கு தெரியாது எதுவும் இல்ல. அவர் எது செஞ்சாலும் சரியா இருக்கும். அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆர்கே, உன் பொண்ணு கிட்ட நான் கையேந்தணுமா?